ஒரு மிக்சர் ஜாரில் பெரிய பீஸ் இஞ்சி, 10 பல் பூண்டு, அரை ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, கூடவே கொஞ்சமாக கல்பாசி, கசூரி மேத்தி இதெல்லாம் பேஸ்ட்டாக சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கூடவே பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் 1 பாதியுமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 3 தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தொக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்க 1 கிலோ சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா மசாலாவில் கோட் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. சிக்கனுக்கு தேவையான உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு மசாலா பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ஜாரை லைட்டாக அலசி அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போது சால்ட் செக் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்க போகிறோம். இந்த சிக்கன் மசாலாவை கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு, சூடான சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.